காசிக்கு போகும் சந்நியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. காசிக்கு போகும் சந்நியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. கங்கைக்கு போகும் பரதேசி கங்கைக்கு போகும் பரதேசி நீ தேற்று வரையிலும் சுகவாசி. காசிக்கு போகும் சந்நியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. ஏயா இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, உனக்கு குடிக்கிறதுக்கு பால் வேணுமா? நான் குடிக்கிறதுக்காக பால் கேட்கல, பால்கோவா செய்ய கேட்டியா? இந்த கெட்ட வாயினால் தான் நீ குட்டிச்சவரா போற. ஏ கௌசல்யா, எங்க பால்? அதோ அங்க இருக்கு. அதோடு ரெண்டு பேரும் அந்த பால் மேல சத்தியம் பண்ணுங்க, இனிமே சண்டை போட மாட்டோம், வீட்டுல எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம்னு. இத பாருங்க, பால் மேல சத்தியம் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. இதுல சத்தியம் பண்ணிட்டு சத்தியத்தை மீறினீங்க, உங்க ரெண்டு பேர் உயிருக்கே ஆபத்து ஏற்படும், குடும்பம் சின்ன பின்னமாயிடும். அத மனசுல வச்சுக்கிட்டு சத்தியம் பண்ணுங்க. என்ன யோசிக்கிறீங்க? உண்மையிலேயே நீங்க மாறணுங்கிற எண்ணம் இருந்தா பால் மேல சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணி பண்டோம். பாத்தீங்களா சார் எப்படி யோசிக்கிறாங்கன்னு? சார் இவங்க திருந்தவே மாட்டாங்க சார், திருந்தவே மாட்டாங்க. டேய் 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 மாதவா, ஓ வாயில அப்படி இல்ல சொல்லாதடா. வேற யாரா வாயில சொல்லட்டுமா? பேசுறாங்க பேச்சு. உங்க நிம்மதிக்காக நாங்க எந்த தியாகத்தையும் பண்ணுவோம். இழுச்சிங்க இழுச்சிங்க. ஆமாங்க, உங்க சந்தோஷம் தான் எங்க ரெண்டு பேருக்குமே முக்கியம். இன்னையோட சண்டை சச்சரவு எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி போட்டுடுறோம். இப்படி ஒரு மாமியார் மருமகளான்னு ஊரே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு பேசிக்கிட்டே இருக்காதீங்க, சத்தியம் பண்ணுங்க. பண்றேடா. சொல்லு மருமகளே. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சத்தியம் பண்ணுவோமா இல்ல சோலோ சோலோவா சத்தியம் பண்ணுவோமா? பாஸ், நீங்க போட்ட கெட்டப் வேஸ்ட் ஆயிடுச்சு பாஸ். அது மார்வேஷத்துல நீங்க கேஸ துப்பறிற விஷயம் ஆப்போசிட் பார்ட்டிக்கு தெரிஞ்சிச்சு பாஸ். மாதவன் எந்த வேஷத்துல வந்தாலும் அவனால எனக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு எனக்கே போன் பண்ணி சவால் விடுறான் பாஸ். அப்ப நம்ம வேற ஐடியா தானே பண்ணோம். அதனால முதியோர் இல்லம் வேணாம், கேன்சல் பண்ணிட்டேன். அதனால நீங்க கெட்டப்ப கலைச்சலாம் பாஸ். ஏண்டா கேஸ துப்புறதுக்கு தான் இப்படி வேஷம் போட்டியா? பின்ன மார்வேஷ போட்டியில கலந்துக்கிட்டு இந்த கெட்ட போட்டாரு கேஸ்க்காக தான் போட்டாரு. டேய் 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 மகனே, நீ கில்லாடிடா, நீ பெரும் கில்லாடிடா. எதுக்கோ போட்ட வேஷத்தை காட்டி எங்களை மிரட்டி. நல்ல வேலை அத்தை, நாம இந்த பால்ல சத்தியம் பண்ணல. டேய் கொலம்பஸ், ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. ஓ இட்ஸ் ஓகே. ஓகே நல்ல வார்த்தை தான் சொன்னேன். அதுக்கே கோபப்படுறீங்க? உருப்படாத பையல, உன்னால என்னைக்குமே யாருக்குமே நல்லதே நடக்காதா? கடைசி நேரத்துல வந்து காரியத்தை கெடுக்கிற மாட பையன் அவன. ஏண்டப்பா கொலம்பஸ், கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீனா அவ ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணி பழணும். லேட்டா வந்து அவ சத்தியம் பண்றது கெடுத்து விடுறியே. அவன் எப்படி லேட்டா வருவான்? அவன் குடிய கெடுக்கிறதுக்குன்னே பிறந்தவனாச்சே, அதான் கரெக்ட் டைத்துக்கு என்ட்ரி கொடுத்துருக்கான். ஹலோ, என்ன அனாவசியமா பேசுறீங்க? நான் என்னங்க தப்பு பண்ண? ஆளுக்கு திட்டுறீங்க, ஏன் பாஸ் அடிக்கிறீங்க? நீ பேசாத, உன்னை அடிச்சே சாவச்சிடுவேன். மாதவா, டேய் மாதவா, இவன் மேல எதுக்குடா வீணா கோவம்? எங்க நேரம் நல்லா இருக்கு, அதான் கரெக்டா வந்து சேர்ந்தான். இங்க பாருடா மாதவா, புலினா உருன்னு உருமணும், சிங்கனா கர்ஜிக்கணும், யானைனா பிளறணும். அதே மாதிரிதான் மாமியார் மருமகனா சண்டை போடணும்டா. அதான் நம்ம சமுதாயத்தோட பண்பாடு இல்லடி மருமகளே? ஆமாண்டி அத்தை. அடி நோக்க மக்கா டியா. பாய் தவறி டங்கு ஸ்லிப் ஆயி வந்தேன். அது எப்படி டங்கு ஸ்லிப் ஆகும் பாக்குறேன்? ஆமா, டங்கு தான் அப்படி ஸ்லிப் ஆகும். நாய் வந்து நீட்டடி அப்படியே இழுத்தேன். நீட்டுக்கு பாக்க என்ன சார்? நான் பாக்குறேன் மரியாதை ஓவரா பேசுறீங்க. எல்லாரும் பேச தெரியும். மரியாதை மரியாதை ஆமா நானு யார் என்ன தைரியம் அவளுக்கு? டேய் டேய்
ஐயோ இவன் கண்ணுல தெரியாம மாட்டிக்கிறேனே, பைத்தியம் பிடிச்ச பண்ணி மாதிரி துரத்துறானே. நில்லே, ஒழுங்கா சொல்லிட்டேன், நில்லுடா. டேய், மரியாதை நில்லு. என்ன ஆளை காணோம்? எங்க ரெஸ்ட் எடுக்க உக்காந்துட்டானா? ஓகே, நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம். சார், உங்களுக்கு பெரிய டேலண்ட் இருக்கு சார். எப்படி சார் திடீர்னு அப்பீர் ஆறீங்க? அது உங்களால மட்டும் தான் சார் முடியுது. இதெல்லாம் தொழில் ரகசியம்டா, உன்கிட்ட சொல்லக்கூடாது. ஏண்டா நீ என் வீட்டுல தானே குடியிருக்க? அது உங்க விட இல்ல ஊரை விடன்னு யாருக்கு தெரியும்? என்னடா சொன்ன? அது ஒண்ணு இல்ல சார், சும்மா. என் கண்ணுல நீ சிக்க மாட்டேங்கிற, அர்த்தராத்திரில வர, வெடியறதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆயிடுற. என்னடா உன் கதை? சார், ஒரு ஊர்ல நாகலிங்கம் அபயம்னு ஒரு அப்பா அம்மா. நான் என்ன படமா எடுக்க போறேன்? சார் இல்ல சார், நீங்க தானே சார் என்னடா உன் கதைன்னு கேட்டீங்க. என்னடா உன் கதைன்னு கேட்டேன். அதான் சார், எனக்கு நாகலிங்கம் அபயம்னு அப்பா அம்மா. ஐயோ, இனிமே கதைன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ண மாட்டேன்டா. வாட் இஸ் த ஸ்டோரி? ஆக்சுவலா சார், நாகலிங்கம் அபயம் மை ஃபாதர் அண்ட் மதர். வாய முடியா? இப்படி திரியே, என்னடா உன் மேட்ருன்னு கேட்டேன். அது வந்து சார், அது வந்து போயின்னு வாயில வட சொல்ற கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். நீ 6 மாசமா வாடகை கொடுக்கல, எப்ப கொடுக்கறதா உத்தேசம்? சம்பளம் வந்தோன்னு குடுத்துறேன் சார். எப்படா சம்பளம் வரும்? உங்களுக்கு கொடுக்கும்போது சம்பளம் வந்துருமே சார். எப்படா எனக்கு கொடுப்பேன்? அதான் சம்பளம் வந்தோன்னு குடுத்துருவேன் சார். ஓ டேய், என்ன கிண்டல் பண்றியா? சார், இந்த கிண்டல் நக்கல் நையாண்டி இதெல்லாம் பண்ற மனநிலைமையில நான் இல்ல சார். என் நிலைமையை கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நானே எங்க பாஸ் கிட்ட சம்பளம் வாங்க போராடிக்கிட்டு இருக்கேன் சார். பிச்சை எடுக்கிறவங்க ஒரு நாள் 100 ரூபாய் சம்பாதிச்சிடறான் சார். ஆனா இந்த மனுஷங்கிட்ட 10 ரூபா வாங்க முடியல சார். அப்ப வேலையை விட்டுற வேண்டியதானே? என்ன பேசுறீங்க? இல்ல என்ன பேசுறீங்க நீங்க? அப்புறம் இந்த சமுதாயம் என்ன சொல்லும்? வேலை இல்லாதவன் என்ன சொல்லாது? கடன் கொடுக்காத காரி மூஞ்சுன்னு சொல்ல. சார் புரிஞ்சுக்கோங்க சார், என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க சார். சரி, அதை விடுற. ஆமா, நீ போலீஸ் ஆபீசர்கிட்ட தானே வேலை செய்யற? ஏன் டிஎஸ்பி ஐஜி வரைக்கும் போய ஆளை பத்தியா நல்லா? இது பாருங்க சார், அவர் ஒரு டிடெக்டிவ் ஆபீசர் சார். ஏதோ ஒன்றா, அவர் ஆபீசர் தானே? ஆமா சார். ஒரு ஆபீசர் எப்படிடா சம்பளம் கொடுக்காம இருப்பான்? சார், எல்லா ஆபீசர் மாதிரி அவர் இல்ல சார். அது இப்போ உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல சார். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் சார். இப்போ கண்ணாயிரம் பேர் வச்சவனுக்குலாம் 1000 கண்ணா சார் இருக்கு இருக்காது. அதே மாதிரி தான் சார், ஆரோக்கியன் பேர் வச்சவன்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகாம இருப்பா. யோசிக்க ஆரம்பிச்சிட்டானே, லைட்டா புரியுதா? அதே மாதிரி தான் சார், அவருக்கு ஆபீசர்னு தான் பேரு, ஆனா அவர் ஆபீசர் கிடையாது. டேய், நீ என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற. உன் மேட்ரே எனக்கு வேணாம். முதல்ல என் வாடகை பைக் செட் பண்ணு. இருந்தா கொடுக்க மாட்டேன் சார். டேய், வாடகைக்கு குடி இருந்தா வாடகை கொடுக்கணும்டா. இருந்தா கொடுக்க மாட்டா, இல்ல கட்டி கொடுக்க மாட்டான்ற பாவலா காட்டுற எனக்கு வேணாடா. என்னடா நான் நீ பண்றது? ஏன் சார், பணம் இல்லாதவன்ட்ட வாடகை கேக்குறீங்களா? இது மட்டும் உங்களுக்கு நியாயமா தெரியுதா சார்? அடி செருப்பா. நான் ஏதோ உன்கிட்ட கடன் கேக்குற மாதிரி பேசிட்டு இருக்கேன். பாரா, இன்னைக்கு மட்டும் நீ வாடகை வந்து கொடுக்கல, உன் வீட்டுக்கு மேல் புட்டு போட்டுருவேன். மேல் புட்டுனா ஆம்பளை புட்டா சார்? மானம் கட்டுவேன், ரோசம் கட்டுவேன். வாடகை கொடுக்கறதுக்கு வக்கில்ல, எப்படி மொக்க போட்டு பேசுறான் பாரு. டேய், உனக்கு வெக்கமா இல்ல? இங்க பாரா, நீ வயித்துக்கு சோறு தான் துண்டியா இல்ல வேற ஏதாவது மாட்டு சாணி தட்டுறியா? உனக்கு எதுக்கு பேண்ட் ஷர்ட் கண்ணாடி செயின் கைட்டு போட்டு கோமண்ட கட்டு சுத்துறா? ஏன் சார், என்ன சார் இப்படி ரோட்ல நிக்க வச்சு கேவலமா பேசுறீங்க? அப்ப உட்காரு சொல்றேன். ஓகே சார், வாங்க சார் உட்காருங்க. என்ன இருக்காதுடா, டக்குனு உட்காருங்க. நீ வயித்துக்கு சோறு துண்டியா இல்ல மாட்டு சாணத்தை துண்டியாடா? என்ன சார் உட்கார வச்சுட்டு மறுபடியும் அதே டயலாக் பேசுறீங்க? சார் யாரோ பாத்திர போறாங்க சார், பிரச்சனை ஆயிடும் சார், மல்லமா பேசுங்க. பாக்கட்டும்டா, கேக்கட்டும். ஊரே உன் மூஞ்சில அப்பவாது உனக்கு ரோசம் வருதான்னு பாப்போம். போட்டு நிறுத்துங்க சார். அல்ப பணத்துக்காக இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? 6 மாசம் வாடகை உனக்கு அல்ப பணமா போச்சா? சரிடா, அந்த அல்ப பணத்தை எடுத்து வச்சுட்டு போடா. அல்ப சார் பாருங்க சார், உன்னை அசிங்கமா கட்ட வார்த்தையில திட்ட ஆரம்பிச்சிரும். ஹலோ, இருங்க இன்னும் விட்டா ஓவரா பேசினா போறீங்க. உங்களுக்கு தேவை பணம் தானே? போறேன். இப்பவே என் பாஸ் வீட்டுக்கு போறேன், சவுண்ட குடுக்கறேன், அதுக்கப்புறம் சம்பளத்தை வாங்குறேன், பணத்தை எடுத்துட்டு வந்து மூஞ்சில விட்டு கடாசுறேன். அப்படி நீ கடாசலனா? அதான் கடாசுறேன்னு சொல்லிட்டேன்ல. அப்படி கடாசலனான்னு கேட்டேன். என்ன அப்படி கடாசுறேன்னு கேக்குறேன்? நீ என் மூஞ்சில முடிக்காத, போயா போ. நான் உன்னை மனுஷனாவே மதிக்கல, போ. ஒழுங்கா என் பணத்தை எடுத்து வந்து கொடுத்துரு, அப்புறம் பாத்துக்கிறேன் உன்னை. போயா நீ போயா.
ஆசைப்படுறேன். வரையா வரேன், வந்து உன் வீட்டுல வைக்கிறேயா கச்சேரி. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் நேரம் கூறும் உண்மை. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, உன்னோடு ரத்தம் சிந்த உண்மை உள்ள கூட்டம் உண்டு. உன்னோடு ரத்தம் சிந்த உண்மை உள்ள கூட்டம் உண்டு. பசி 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 அம்மா பசிக்குதே. மாதவன், மணிப்பாக்கம் மாதவன், மிஸ்டர் மணிப்பாக்கம் மாதவன். வர வர வர. டேய் பட்டற, எதுக்குடா கத்துற? மிஸ்டர் மணிப்பாக்கம் மாதவன் எங்க? அவன் ஏதோ ஒரு கேஸ் விஷயமா இருக்காரா? தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்குடா இப்படி கத்துற? அப்படிதான் கத்துவேன். டேய் ஆள் இல்லன்னு தெரிஞ்சு கத்துறதுக்கு நீ என்ன பைத்தியமா? ஹலோ, பார்த்து பேசுங்க. இந்த மாத்தி பேசுறது ஏமாத்தி பேசுறது இந்த வேலை என்கிட்ட வேண்டாம். ஏறக்குறை 5 வருஷமா உங்க புள்ள கிட்ட எல்லாம் வேலை செய்யறேன். இது வரைக்கும் சம்பளம்னு 10 பைசா கொடுத்துருப்பாரா? எப்ப கேட்டாலும் கேஸ் இல்ல வருமானம் இல்லன்னு பஞ்ச பாட்டு பாடுறது. ஆனா நீங்க மட்டும் 6 வேளை சாப்பிடுறீங்க, 7 வேளை தூங்குறீங்க, பெரிய வீடு, ஏசி ரூம்னு அமக்கலமா வாடுறீங்க. பட் ஆனா இந்த கொலம்பஸ் அப்படியா? 10க்கு 10ல பத்தாத ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு 6 மாசமா வாடகை பாக்கி. ஹவுஸ் ஓனர் கண்ணில் படாம தலைமறைவா சுத்திட்டு இருந்தேன் நானு. ஆனா இன்னைக்கு மாட்டிக்கினேன். இதுல பசி பஞ்சம் பட்னி வேற. இவ்வளவு பெரிய கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன். ஆனா நீங்க என்னன்னா கொஞ்சம் கூட கவலைப்படாம உல்லாசமா வாழறீங்க. இந்த கொலம்பஸ்க்கு சம்பளம் கொடுக்கணும்னு என்னைக்காவது உங்களுக்கு தோணி இருக்கா? உங்க புள்ளதான் ஆம்பளை, பொறுப்பு இல்லாதவரு, அடுத்தவன் எப்படி வாழ்வான்னு அக்கறை இல்லாதவரு. நீங்க நல்ல பொறுப்பான குடும்ப இஸ்திரி தானே, உங்களுக்காவது கொஞ்சம் வந்து மனசாட்சி வேண்டாம்? டே மாதவா, நம்ம கொலம்பஸ் இந்த வீட்டுக்காகவும் நாட்டுக்காகவும் நாயா உழைக்கிறான், அவனுக்கு சம்பளம் கொடுறா அப்படி சொல்லணும்னு தோணுச்சா உங்களுக்கு? நீங்க மட்டும் சந்தோஷமா சௌக்கியமா இருக்கணும். ஆனா இந்த கொலம்பஸ் பட்னியா பஞ்ச பரதேசியா அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாம அன்னக்காவடியா சுத்தணுமா? உங்க பிள்ளைகிட்ட வேலைக்கு சேர்ந்த ஒரே பாவத்துக்காக ஒரு சராசரி வாழ்க்கை கூட வாழறதுக்கு வழி இல்லாம அல்லாடிக்கிட்டு இருக்க தெரியுமா? ஏன்னு பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? உங்க மனசுல ஈவு இறக்கமே இல்லையா? எனக்கு சம்பளம் கொடுத்தா உங்க சொத்தை அழிஞ்சு போயிடுமா? வர பணத்தெல்லாம் வாங்கி வாங்கி பெட்டியில போட்டு பூட்டி வச்சுக்கிறீங்க. என்ன பத்தி என் வாழ்க்கைய பத்தி யாராவது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? டேய் கொலம்பஸ் பேசாதீங்க. ஏன்னா இது நான் பேச வேண்டிய சீன். பேசுவேன் 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 பேசிக்கிட்டே இருப்பேன். ஐயோ அது இல்லடா. என்ன அது இல்லடா இது இல்லடான்னுட்டு? இந்த கொலம்பஸுக்கு தான் எதுவுமே இல்லையே. வேலை இல்லாம வெட்டியா இருக்கலாம், ஆனா இந்த கொலம்பஸ் வேலை செஞ்சு வெட்டியா இருக்கேன். உங்க குடும்பத்துக்கு சேவை பண்ண தான் நான் பிறந்தனா? ஐயோ எதுக்காகடா இப்படி எல்லாம் கோவப்படுற? கோவமா? நியாயமா பார்த்தா நான் உங்களை கொலை பண்ணி இருக்கணும். ஆனா எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. சரிடா, இப்ப என்ன உனக்கு சம்பளம் கொடுக்கணும் அவ்வளவுதானே? சம்பளம் கொடுங்கன்னு தானே கேட்டேன். நான் சுதந்திரம் கொடுங்க நான் கேட்டேன். சம்பளம் தானே கேட்டேன். எப்ப என் சம்பளத்தை செட்டில் பண்ணுவீங்க? டேய் டேய் டேய், அதெல்லாம் என் பிள்ளை கிட்ட சொல்லி சீக்கிரமாவே உனக்கு செட்டில் பண்ண சொல்றேன்டா. நீ வா. எங்க வரணும்? சாப்பிட வாடா. சாப்பிடவா? என்னடா என்னமோ இந்த வீட்டுல சாப்பிடாத மாதிரியே பேசிட்டு இருக்க. சீ வா. வாடா வா, வந்து உட்காரு. உட்காருடா. இட்லியா தோசையா? எது இருந்தாலும் ஓகே. இருங்க தோசை எடுத்துக்கிறேன். சுட சுட சாம்பார். வடகரை இல்லையா? குடுக்குறேன் எல்லாம் குடுக்குறேன். போதும். இல்ல நல்லா ஊற வச்சு அடி, அப்பதான் நல்லா இருக்கும். அதுல என்ன இருக்கு? போடுறேன் முதல்ல அதை தின்னுட்டு. வடகரி இல்லடா. ஐயோ தண்ணி. ஏன்டா அழுகுற? காரமா இருக்கா?
உங்க மனசுல கொஞ்சமாவது ஈரம் இருக்கு, அத நினைச்சு அழுவுறேன். எனக்கு சம்பளம் கொடுக்கலனாலும் சாப்பாடு போட்டு சமாதானப்படுத்துறீங்களே, இந்த ஒரு விஷயத்துக்காகவே நான் சரி உங்களுக்கு சரி சரி அடிமை. நல்லா சாப்பிடுப்பா, சாப்பிடு சாம்பார் விடவா? விடுங்க. சாப்பிடு தின்றா நல்லா. அப்படிதான் பிசைஞ்சு அடி. அப்பா பாத்து பாத்து பாத்து. கையை கழுவணும். கையில தானே கழுவணும். நல்ல ஜோக்கு. ஆனா நான் அதை கேட்கல. பைப்ல கழுவுறதா இல்ல பிளேட்ல கழுவுறதா? ஐயோ நீ தட்டிலே கழுவிக்கிறாசா? இந்த கழுவிக்க. ஓகே ஓகே இரு வரேன். எங்க போறீங்க? அப்பா இது என்னது? வெத்தலை பாக்குடா. புது பழக்கமா இருக்கு. ஐயோ இது பழைய பழக்கம் தாண்டா. சாப்பிட்ட உடனே வெத்தலையை போடுவாங்க. இல்ல நீங்க எனக்கு கொடுக்கிறது புது பழக்கமா இருக்க. பரவாயில்ல கண்ணா நீ போடு. சாரி, வெத்தலை பாக்கு போட்டா வாய் செவந்துரும். வெத்தலை பாக்கு போடாமையே வாய் செவக்கும். பாக்குறியா? எப்படி? என்ன பேச்சு பேசுறீங்க? சம்பளம் கேக்குறா? சம்பளம் யாருகிட்ட வந்து? தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன சொந்த வீடென்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன? நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா? தெய்வம் செய்த பாவம் இது போடி தங்கச்சி, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சி. ஆதி வீடு அந்தம் காடு இதில் நான் என்ன, அடியே நீ என்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன? வெறும் கோயில் இதில் என்ன அபிஷேகம், உன் மனமெங்கும் தெருக்கூத்து பகல் வேஷம், கள்ளிக்கென்ன முள்ளில் வேலி போடி தங்கச்சி, காட்டுக்கேறு தோட்டக்காரன் இதுதான் என் கட்சி. கொண்டதென்ன கொடுப்பதென்ன இதில் தாய் என்ன, மணந்த தாரம் என்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன? ஐயோ பாவம், நீ என்ன மாதிரி அனாதை கிடக்குறிய, அதுவும் நடு ரோட்ல.
வண்டிக்கார மேல ஏத்திட்டா தூள் தூள் ஆயிடுவே. மெகா சீரியல் எடுக்கிறா போல இருக்கு. இவ்வளவு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. வா. இப்படியே ஓரமா சேஃப்டியா இரு. சபாஷ் தம்பி, உங்களதான் தம்பி நான் பாராட்டுறேன். என்னையா? என்னதுக்கு சார் பாராட்டுறீங்க? நடக்க முடியாம நடந்து வரனே, அதுக்காகவா? அதுக்கு இல்ல தம்பி. தம்பி, நான் ரொம்ப நேரமா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த கல் எடுத்து அந்த பக்கம் யாருமே போடல. அதை போடணுங்கிற எண்ணமே யாருக்கும் வரல. ஏன்னா யாருக்குமே சமூக அக்கறையே இல்லை.